ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைட்ஸ் ஆஃப் ஹெமன். இது குக் வித் கோமாளியில் அம்மு அமரமி மேம் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெசிபி செஞ்சு தான் அவங்க இம்யூனிட்டி பேண்ட் வின் பண்ணாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாங்க. இதுக்கு இந்த பால் நல்லா சுண்ட காய்ஞ்சு பாதி அளவாக கம்மியாகிற வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா காய வச்சுக்கலாங்க. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துட்டு அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பால் நம்ம சுண்ட காய்ஞ்சு வரும்போது இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ சுற்றிக்க அந்த ஏடு நமக்கு திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏடு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதோட நம்ம ஊற வச்சுருந்த அந்த குங்குமப்பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுதான் இந்த மலாய்க்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா காஞ்சிருச்சு. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஜீனி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1 கப் சேர்த்துக்கலாங்க. நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஜீனியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேங்க. அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி மாம்பழம் அந்த பியூரியாக அரைச்சிட்டு அதை இந்த மலாயில் சேர்த்துக்கணும். பாதி நம்ம பூரிக்கு வேணுங்க. அதனால் பாதியை மட்டும் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம இந்த மலாயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் நமக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த பாலில் நம்ம அந்த மாம்பழம் பியூரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிட்டையும் அதுக்கப்புறம் நல்லா பால் திரண்டு நல்லா டைட் ஆகிடும். அப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பியூரி நமக்கு சில்லாக ஆகணும். இப்போ அடுத்து ஒரு கடாயில் ரீஃபண்ட் ஆயில் விட்டுட்டு அந்த மாதிரி ரெடிமேட்லேயே பூரி கிடைக்குங்க, பானிபூரி. அதை எண்ணெயில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரியை பொரித்து எடுத்துக்கலாங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா சட்டுன்னு கருகிடும், பூரி புசு புசுன்னு வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. பானிபூரியாக செஞ்சு கொடுக்கறத விட இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மேங்கோ பியூரி, மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதோட பாதாம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம முன்னாடி டெக்கரேஷனுக்காக போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இதுக்கு பாதாம் தான் எடுக்கணும், பிஸ்தா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. நம்ம எந்த நட்ஸு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் பிஸ்தா எடுத்து அந்த இதை பவுடர் பண்ணி 1-2 போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ பூரிகளையெல்லாம் நல்லா நடுவில் உடச்சிட்டு அதோட ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அந்த மேங்கோ மலாயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பூரிக்குமே செஞ்சுக்கலாம். இப்போ மாம்பழ சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக மாம்பழம் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். அதை இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு அந்த பிஸ்தாவை தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பானிபூரி மாதிரி நமக்கு சாப்பிடும்போது ஒழுகாது. இந்த மலாய் ரொம்ப டைட்டாக இருக்கிறனால சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.